நேபாளில் இருக்கக்கூடிய தெற்கு சீனாவினுடைய பகுதிகளில் இன்று காலையிலிருந்து தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது. காலை 5 மணியிலிருந்து அதற்கு பிறகாக ஏற்பட்ட நிலநடுக்கமானது அதனுடைய விவரங்கள் தற்பொழுது இந்தியாவினுடைய டெக்னாலஜி சொல்லக்கூடிய நிலநடுக்கவியல் ஆய்வு நிறுவனம் மூலமாக அறிவிப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜியாங் என சொல்லக்கூடிய தெற்கு சீனாவுடைய பகுதிகளில் மையமாக கொண்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்துடைய அதிர்வுகள் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளான நேபாள், பூட்டான், இந்தியாவினுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினமே ஜியாங் பகுதிகளில் நேற்று இரவு 8:56 அளவில் ரெக்டர் அளவுகோலில் 4.9 என்ற அளவில் அந்த நிலநடுக்கத்துடைய அதிர்வுகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த சூழல்ல இன்று காலை 5:41 என்ற அளவுல ரிக்டர் அளவுகோலில் 4.2 அளவுல ஒரு நிலநடுக்கத்துடைய அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. ஜியாங் பகுதியை மையமாக கொண்டு அதற்கு அந்த பகுதியினுடைய பூமியின் அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனுடைய அதிர்வு உணரப்பட்டதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 6:35 அளவில் ரெக்டர் அளவுகோலில் 7.1 என்ற அதிக அளவிலான சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு 7.1 என்ற ரெக்டர் அளவில் அது பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு நிலநடுக்கம் காலை 7:02 அளவில் ரெக்டர் அளவுகோலில் 4.7 என்ற அளவிலும், அதனைத் தொடர்ந்து காலை 7:07 அளவில் 4.9 என்ற அளவுகோலிலும், அதன் பின்னர் 7:13 அளவில் 5 ரெக்டர் அளவுகோலிலும், அதன் பின்னர் 7:29 அளவில் 4.9 ரெக்டர் அளவுகோலிலும், அதனைத் தொடர்ந்து 7வது முறையாக காலை 7:44 அளவில் 4.8 என்ற ரெக்டர் அளவுகோலிலும் என தொடர்ச்சியாக 7 முறை ஒரே நாளில் காலையிலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக மட்டுமே 7 முறை ஒரு பகுதியை மையமாக கொண்டு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. அது சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக 7.1 என்ற அளவுகள் உணரப்பட்டிருப்பதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லாது அண்டை மாநிலம் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருப்பதால் அச்சமுற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேபாள், பூட்டான், அதே போன்று சீனாவுடைய தெற்பகுதியில் இருக்கக்கூடிய ஜியாங் பகுதியை மையமாக இருக்கக்கூடிய பகுதி, இந்தியாவில் பீகார், சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகள், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலும் கூட இந்த நிலநடுக்கத்துடைய அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சம் கொண்டு வீடுகளை விட்டு வெளியே சாலையில் வந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவதனால் வீடுகளுக்குள்ளே செல்லவே மக்கள் அச்சப்பட்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதிகளில் தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவதனால இது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்ற ஒரு முழு விவரங்களும் ஆய்வுகளும் இல்லாத சூழல்ல அதுக்கான அடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் இந்தியாவினுடைய அந்த செஸ்மாலஜி சொல்லக்கூடிய நிலநடுக்கம் ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.